ஹை கைஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு நட்டு ஷிப்புடனில் எபிசோடு 109 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னுமா வெளியே வரல? இன்னும் எதுவும் நடக்கல. ஒருவேளை அது வேலை செய்யலையா ககாஷி? இல்ல, நிச்சயமா ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கணும். ஆனா எதுவும் ஆன மாதிரியே தெரியலையே. என்னாட்டா உன்னால ஏதாவது பார்க்க முடியுதா? இல்ல, எனக்கு வியாகுகார பயன்படுத்திய எதுவும் தெரியல. நரட்டோ எங்க இருக்கா? அவன் இருக்கிறதுக்கான அறிகுறி கூட இல்லையா? என்னடா அது? ஒருவேளை நாம அவங்க கிட்ட நெருங்கலையோ? அப்படி இல்லைன்னா நம்ம ஒருவேளை அந்த 3 டைம்ஸ் சிண்டி போத்துட்டோமா? வேற எங்கன்னா போயிட்டாங்களா? ஓகே, சீலிங் டீம் வேலையை ஆரம்பிக்கலாம். தயாரா இருங்க. சரி. சாய், வெளியே வந்துருப்பாங்களா? அதுக்குள்ள சீலிங் பண்றீங்க? யுகி மருவ பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ. சரி, என்ன போலாமா? இல்ல, நான் வர மாட்டேன். குரன் திரும்ப வர வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். கூட வச்சிருந்தா நல்லா. ஒண்ணா இருக்காது. நாங்க எல்லாரும் நரட்டோவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால அவன் கண்டிப்பா திரும்பி வருவான். அதே மாதிரி நீ கூரனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அவ கண்டிப்பா திரும்ப வருவான். அதுல சந்தேகமே இல்ல. வரட்டும், இவனு சேஃபா பாக்கணுமே. தனியா சாய் கூட அனுப்புனா நம்ம போலாம். சரி, கிளம்பலாம். அவராக எப்படி சமாளிப்பாங்க? ஓகே, மறுபடியும் நாம அந்த 4 கார்னர் பெரியாள் தான் இருந்தாலும் ஒத்தனா சமாளிக்கிறது கஷ்டம். 4 கார்னர் பேரியர் பைண்ட். வெளியே வந்துட்டாலும் கன்ஃபார்ம் பண்ணாம பண்றீங்க. நிறைய தாக்க வெளியே கொண்டு வர போறாங்க. ஓகே, இப்போ உள்ளே மாட்டிருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சீலிங் டீமோட நிறையதான் இருக்க. நிறைய வெளியே வந்தா அவங்கள உள்ள இருந்து எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. வெளியே எடுத்துட்டு தான் பண்ணணும். அந்த 3 டைல் பீஸ்ட் மேல வுட் ஸ்டைல் வேலை செய்யும்னு நம்புறேன். வேற வழியே இல்ல. நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணியே ஆகணும். இங்கேயே இருக்கணும், புரியுதா? தாகமா இருந்தா அது குடி, பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ஆனா நரிக்குள்ள இருந்தா இவன் ஃபீல் பண்ணுவான் தானே. நான் யோசிக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்லணும்னா மனுஷங்களை படிக்கிறதுல நான் கொஞ்சம் வீக். நம்பவே முடியல. இருந்தாலும் ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி தான். ஒன்றும் தெரியாது. நீ சிரிக்க ஒன்றும் மாத்தலையாடா? இப்போதாண்டா வெளியே வந்து ஒரு பெருமூச்சு விட்டாங்க. நீ வெளியே வராம இங்கே இரு, புரியுதா? சமாளிக்கணும். ஆனா சாய் ஓடி வந்த ஸ்டைல் பயங்கரமா இருந்தது. லேப்டாப் கிராஸ் பண்றோம். ஓ, இவளா? அடிமை வர Sticky water. லாக் பண்ணிட்டாங்க. ஜெல்லி மாதிரி. போவாதரா? எங்க கூட கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஆட்டம் முடிஞ்சதுக்கெல்லாம் வா, கிளம்பலாம். நான் யூகிமாரோட முழு ஆற்றலை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம 3 டைல்டு பீஸ்ட் மேல அவனுக்கு இருக்கிற பவரையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
டீம் எங்கே போனாங்க மறந்துட்டுனே. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. லீஃப் நிஞ்சாக்கள் இன்னொரு பேரியரை உருவாக்குறாங்க. உறுதியா இல்லைனாலும் ஏதாவது லக்ல அவங்க அந்த 3 tailed beast சிற பிடிச்சாலும் ஒவ்வொரு நாளும் சாஸ்கேவோட சக்திகள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. நாம உடல் மாற்றத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கணும். இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அப்பதான் அந்த லீஃப் வில்லேஜையும் அகாட்ஸ்கியையும் சமாளிக்க முடியும். அகாட்ஸ்கி இந்த 3 tailed beast யூஸ் பண்றதை நினைச்சு நாம கவலைப்பட தேவையில்லை. ஆனா அப்படி நடந்தா லார்ட் ஒரோச்சிமாரு அவரோட பிளானை மாத்த வேண்டி இருக்கும். அப்படி நடக்க விடக்கூடாது. இதை பயன்படுத்தினா யூகிமாரோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அப்படி நடந்தா அது 3 tails இழக்கிறதுக்கு சமம். இருந்தாலும் பரவாயில்ல, அவன் உயிரோட இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன. லீஃப் வில்லேஜ் அழிக்கிறதுக்கு அவன் கிட்ட மிஞ்சி இருக்கிற பவர்ஸை நாம பயன்படுத்திக்கலாம். அதோட அந்த 3 tails நம்ம சொந்தமாக்கிக்கலாம். எடுக்கட்ட புத்திடா. தூக்கிட்டு வந்துட்டானுங்க. கபுட்டோ எங்க போனா? அந்த கவலை உனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா அவன் இங்க இல்லையா? நல்ல விஷயம்தான். அப்படின்னா இனி இங்க எவனும் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு சுத்த மாட்டான்ல. நாங்க இப்போ முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்டோம். ஆமா, அவன் சரியா சொல்றான். இதுக்கப்புறம் இதே நாங்க அவன்தான். உன் கூட வரமாட்டோம். சரி, அப்படின்னா நாங்க கிளம்புறோம். சுதந்திர பறவைகள்னு நினைப்பா? இப்போ நீ என்ன சொன்ன? உண்மையை சொல்லணும்னா நீங்க 3 பேரும் எங்க ஆட்டத்துல சிப்பாய்கள் மட்டும்தான். இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு அடிமை ஆயிட்டீங்க. அத கூட புரியாத அளவுக்கு முட்டாளா இருக்கீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாங்க உனக்கு அடிமையா? யாருக்கு யார் அடிமைன்னு பாத்துரலாம். ஓடிடுறாண்டி. அப்படியா? என்ன இப்ப எதுக்காக சிரிக்கிற? காலம் கடந்துருச்சு. பாவம் என்ன நடக்குது? என் உடம்புக்கு என்னாச்சு? லூசுங்களா. என்னால என் உடல் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. என்ன இதெல்லாம்? முட்டாளுங்களா? சக்திகள் அதிகமான அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் கண்டிப்பா உடம்புல இருக்கும். உங்களை பார்த்தாலே தெரியுது, வேலையை கட்ட ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. சைடு எஃபெக்ட்ஸா? எனக்கு தெரிஞ்சு இது நீங்க சீக்கிரம் குணப்படுத்தலைன்னா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ், எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்ல. இப்ப உங்களுக்கு கபுட்டோவோட மருந்து மட்டும் கிடைக்காம போயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சக்தி உங்களை சித்திரவதை பண்ணி கொல்லும். ஓடிருக்கலாம்ல. உங்களுக்கு இப்ப வேண்டியது என்கிட்ட இருக்கு. ஒரோச்சிமாருக்கு விசுவாசமா இருப்பேன்னு வாக்கு கொடுத்தா இதை நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். சரி, விசுவாசமா இருப்போன்னு வாக்கு கொடுக்கிறேன். ரொம்ப தாமதம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட. என்ன அவசரம்? லார்ட் ஒரோச்சிமார் கிட்ட இருந்து இனி நீங்க தப்பிக்கவே முடியாது. அவரோட பிடியில தான் எப்பவுமே இருப்பீங்க. ஹாய் மாதிரி. கபுட்டோ உன்கிட்ட ஒண்ணு சொல்ல சொன்னா. அந்த 3 tails கண்டுபிடிச்சாச்சான். இப்ப அவனுக்கு உன்னோட சக்திகள் தேவைப்படுது. என்னால முடியாது. அந்த மருந்து நான் சாப்பிட்டா என் தலை வலிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். வாய மூடிட்டு மரியாதையா நான் சொல்றதை மட்டும் செய். கூரன் போயிட்டா, புரியுதா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அதத்தான் நீயும் எதிர்பார்க்கறியா? அந்த அவனுக்கு ஏமா. இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படின்னா நீ வாய மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய், புரியுதா? சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். ஆனா இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான். கண்டிப்பா இதுதான் கடைசி முறையா இருக்கும். அது கிட்ட நெருங்கிருச்சு.
என்னது அங்க வருது? நருட்டோவா? இது சாயோடது. நியூஸ் அனுப்பிச்சிருக்கான். இதை பார்க்கும்போது கோரனோட அடியாட்கள் சாயை தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாக்கிட்டு தூக்கிட்டே போயிட்டாங்க. கீபா குரூப் கிட்ட இருந்து தகவல் வந்ததா? இல்ல, எதுவும் வரல. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. டென்டனா? இவங்கதான் நல்ல வேலை மாறு, நாம தப்பிச்சோம். நீ மட்டும் முன்னாடியே குழி தோன்ற ஐடியாவை கொடுக்காம இருந்திருந்தா நம்மள புதைஞ்சிருப்பாங்க. என்னாச்சு? லீ, டென்டன். ஐயா ஆல்ரெடி சண்டை போட்டு தான் அவங்க போயிருக்காங்க. இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. நீ கவலைப்படாத, எனக்கு சீக்கிரம் சரியாயிடும். என்னடா இது? என்னாச்சு? ஓ, இவன் இவ தொண்டல்ல ஷீல்டா? இருக்கான். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்க உயிர் பழைச்சதே அதிசயம். நான் என் ஸ்க்ரோல்ல இருந்து ஒரு பேரியரை வரவழைக்கலன்னா இந்நேரம் செத்துருப்போம். அப்புறம் லியோ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம சண்டை போட போயிருப்பான். என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. கைசன்ஸை என்ன எத்தனை தடவை எச்சரிச்சாலும் நான் அவங்களை குறைச்சு மதிப்பிட்டது என்னோட தப்புதான். லீ சொல்றதும் சரிதான். நம்ம நினைச்சதை விட அவங்க பலசாலியா இருக்காங்க. இல்ல, முன்ன பார்த்ததை விட அவங்க எல்லாருமே ரொம்ப மாறி போயிருக்காங்க. இத பத்தி நம்ம மத்தவங்களையும் எச்சரிக்கணும். சரி, இந்த பனி மூட்டம் அவங்க விரிச்ச வலையில வசமா மாட்டிக்கிட்டோம். சீலிங் டீமை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. புரிஞ்சுது? வந்துட்டாங்க. Sticky water. மூணுதான். Yamato, கட்டாய மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். Wood style, 3 wall barrier. அதுக்குமா? பிரம்மாண்டமா பிரச்சனை. இதோட நிறுத்திக்கங்க, உங்க ஆட்டம் முடிஞ்சது. Wood style, giant forest jutsu. Parasitic insects. இவனும் தான் ஆளு. நிறுத்து நிறுத்து ஓ. நிறுத்து நிறுத்து. எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் குணாய் தான். அங்க மாறு, என்னாச்சு? எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ சரியில்லை. என்ன எதிரிகளா? காது கிட்ட கத்தாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க எந்த ஆபத்தும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ அங்க சொல்லுங்க. மாறு, என்ன நினைக்கிறான்னு உன்னால புரிஞ்சுக்க முடிய மாட்டேன். அட கடவுளே, தாய சாட்சி விட்டாங்க. நல்ல வேளை, சீலிங் ப்ராசஸ் இன்னும் முடியல. 3 டைல்ஸ் அதோட புகை மூட்டத்தை இன்னும் பரப்பிட்டு தான் இருக்கு. அது வருது, அது வந்துகிட்டு இருக்கு. பண்றாங்க. உங்க மொத்த சக்கராவையும் ஒன்றிடுங்க. ஓகே, எங்களுக்கு புரிஞ்சது. அப்படியே செய்றோம். நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் இருக்கும். அதேமா என்ட்ரி கொடுறான். எதை எடுத்துக்க யூகிமாரு? டேப்லெட்டு அவ்வளோதான். என்ன அப்படியே முழிக்கிற? கூரன் திரும்பி வரணுமா வேண்டாமா சொல்லு. பரவாயில்ல, கம்ப்யூட்டரே பரவாயில்ல போலதான். இதான் கடைசி சான்ஸ். செத்தாலும் பரவாயில்லன்னு பண்ணுவோம். கண்டிப்பா திரும்ப வந்தே ஆகணும். இதை நான் கோரனுக்காக தான் பண்றேன். அவன் என்கிட்ட திரும்ப வந்தாகணும். பண்றடா. வெளியே வந்தாச்சா?
அதான் அவன் சென்ஸ் பண்ணியிருப்பான்ல உடம்புக்குள்ள இல்லைன்றது. அப்புறம் ஏன் நிறைய தான்ப்பா சென்ஸ் பண்ண முடியும், உங்களெல்லாமா சென்ஸ் பண்ண முடியும்? முன்ன சொன்னான்ல வயிற்றுக்குள்ள இருக்காங்கன்ட்டு. வலி குறைஞ்சிருச்சு. இருக்கிற வரைக்கும் உனக்கு நடிக்கல, வெளியே வந்துட்டு சொல்ல முடியாது இல்லையா? நருட்டோ, ஹே நருட்டோ, எந்திரி. யூகி மாறு, அவனுக்கு ஒன்றும் ஆகல. போதும் எந்திரி, சும்மா வளராத. டேஞ்சர்ல இருக்கிறான். ஒரு நிமிஷம் வரு, வெளியே வந்துட்டோமா? ஆமா, யூகி மாறு, யூகி மாறு இப்ப எங்க இருக்கான்? பார்த்துட்டே கரெக்டா மல்டி ஸ்மோக் க்ளோன். இது வேறையா? இதை நிறுத்து. என்ன இது எப்படி கச்சி கச்சி ஓட்டுது? என்ன வாட்டர் வச்சு தள்ளிட்டான். ஐயோ பாவம், உன்னோட இந்த சின்ன பூச்சிகளால என்ன எதுவுமே பண்ண முடியல. போதும், நம்ம விளையாட்டெல்லாம் இதோட முடிச்சுக்கலாம். மட்டும் இந்த தடவை நான் உன்னை விடுறதா இல்ல. ஸ்மோக் டிராகன் மட்டும் மாட்டிக்கிட்டான். சரிதான், முன்ன இருந்ததோட இவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. கரெக்டான ஃபீலிங் போகிறப்பலாம் அந்த பையனை வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க. ஷிசுனி, எனக்கு உதவி செய்யுங்க. அவளோட லிமிட்டை நெருங்கிட்டா. கம் ஆன், இன்னும் கொஞ்சம் தான் ஈனோ, உன்னால நிச்சயமா முடியும். ஷிசுனி, வர்றது இப்படி நடக்க கூடாது. அவன் சக்திகளை போங்கட பயன்படுத்த. சீக்கிரம். நல்லது கையில. இன்னைக்கு எபிசோடு பரபரந்தானுங்க இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன, அவன் வந்து முன்ன இப்போ நரிக்குள்ளே அவங்க 2 பேர் இருந்தப்போ சென்ஸ் பண்ணான், அவங்க வயிற்றுக்குள்ளே தான் இருக்காங்க, என்னால் பார்க்க முடியுதுன்ட்டு. இப்போது அந்த பூ அனுப்பி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அவன் சென்ஸ் பண்ணியிருந்தான் அந்த 2 பேரும் உள்ளே இல்லை, என்னால் ஃபீல் பண்ண முடியலன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் இப்போ எதுக்கு அதை நம்பி அவன் மாத்திரை எடுத்துக்கிட்டானே தெரில. அவங்கள காப்பாற்றினா நீ வந்து இது பண்ணுனா உடனே இப்போ அவங்களுக்காக தான் இப்போ அந்த மாத்திரையும் முழுங்கினாங்க. என்னடா உனக்கு தான் சென்ஸ் பண்ணிட்டு உள்ளே இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குன்ட்டு தடுத்துருக்கலாம். அவசரப்பட்ட மாதிரி இருந்துச்சு இது. இப்போ திரும்ப அவனுக்கு தான் ரிஸ்க், மொத்தத்தையும் முழுங்கி இருக்கான் ஃபுல்லாக, அந்த பவரோட இப்போ எக்ஸ்ட்ரா எடுக்கிறான். இதனால இப்போ அவனுக்கு தான் டேஞ்சர். இப்போ இவங்க வெளியே வந்து இவ்வளோ காப்பாற்றணும் இவ்வளோ ட்ரை பண்ணதே அவனுக்காக தான். இவன் திரும்ப அவங்களுக்காகவே திரும்ப உயிரை விடுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி அவனை சாய் ஒருத்தங்கிட்ட நம்பி அனுப்புனதும் கக்காஷி தப்பான முடிவு எடுத்த மாதிரி இருந்துச்சு. அவனை நோக்கி தான் எல்லாருமே வருது, மொத்த இனிமேல் அவனை நோக்கி தான் இருக்குன்றப்போ ஒருத்தங்கிட்ட மட்டும் கொடுத்து அனுப்பிச்சது வந்து இது ஒன்று இங்கேயே கூட வச்சுருந்துருக்கலாம். இப்போ அங்கே போயிட்டு அது இன்னும் ரிஸ்க்கான மாதிரி தான் ஆயிடுச்சு. அவர் என்ன நினச்சார்னா, இவர் கீபா டீம் இருக்குது, லீ இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள தாண்டி வந்துடுவாங்களான்ட்டு அந்த இதில் இருந்தார். பட் இவனுக்கு அப்கிரேட் ஆகி இவங்களே அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்றதை அவர் யோசிக்கல. ஸோ அந்த சின்ன இதில் தான் போயிடுச்சு. அவருக்கு தெரியாதுல்ல யாருக்குமே, பவர் இவங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. அது இல்லாமல் அக்காசுக்கு தெரியிட்டு இருக்காங்க, இந்த விஷயமா உங்களுக்கு தெரியாதுன்னும் போது சாய் பார்த்துப்பேன். ஏன்னா அவங்க 3 பேர் வீக்காக தான் பண்ணுவாங்க, ஈஸியாக அடிச்சுட்டாங்க. அந்த நம்பிக்கையிலே அனுப்பிட்டாரு. ஆனாலும் ஈஸியாக இருந்தாலுமே 3 பேரை ஒரு பையன் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
அது எப்படி யோசிக்காமல் பண்ணாங்கன்னு தெரியல. அங்கே என்ன நினச்சி அது அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுறாங்க 3 பேரையும். ஆனால் எஸ்கேப் ஆகிட்டாங்க அங்கே. பட் இங்கே திரும்ப அவனை பாதுகாக்க தான் இவ்வளோ பண்ணது. ஆனால் அது போயிடுச்சுன்ற மாதிரி. ஆனால் இப்போ அக்காசுக்கு தெரியுன்றது இங்கே யாருக்குமே இந்த கேங்கும் தெரியாது. ஆப்போசிட் கேங்கும் தெரியாது, நம்ம கேங்கும் தெரியாது. அவனுங்க தனியாக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அவன் அப்போ ஓடனான் போய் நான் டைரக்டர் சொல்கிறேன்ட்டு. இன்னும் போய் அங்கே சொன்னால் அவனுக்கு 2 பேர் வந்தால் டோட்டலாக வேறையே கதையே வேறு மாதிரி போகுது. இவங்க 2 பேருக்கும் புகை அடிச்சுட்டு அவன் ஒன்று பண்ணுவானுங்கன்ற மாதிரி. இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. என்னன்னா அவன்ட்டு அந்த பையனை மட்டும் காப்பாற்றிங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, அந்த பையனை காப்பாற்றி கூட்டின்னு போயிடுங்கன்ற மாதிரி. திரும்ப 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 அதே நடந்துகிட்ருக்கு. திரும்ப அதே சுச்சுவேஷன் தான். ஃபஸ்ட்டு பேரியரை போகிறப்ப என்ன நடந்துச்சோ அதே திரும்ப காப்பி வச்சு திரும்ப செகண்ட் பேரியர் போய் அதே தான் நடக்குது. திரும்ப என்ன சொல்கிறதோ திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே சுற்றுற மாதிரியே இருக்குது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.